அப்பா இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஆண்டவரே என்ன ஆண்டவரே எசப்பா கற்றுக் கொடுக்க போதிக்க விரும்புகிறீங்களோ கர்த்தாவே, அதை நீங்கள் எங்களுக்கு அப்பா நீங்கள் எங்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதை புரிந்து கொண்டு அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைக்கும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்கிறோம். வார்த்தையாகிய கர்த்தரை பற்றி தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க தேவன் நமக்கு அவரை பற்றியதான சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க இன்றைக்கு விரும்புகிறார். நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமேன். பார்த்தீங்களா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நீங்கள் பார்த்துருக்கீங்கள்ல, நம்மளோட பூமி வானம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அது எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ அது எப்படி சொல்ல, பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. ஒவ்வொரு காரியமும் நம்ம சின்ன பிள்ளையில் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம், ஜாகிரஃபி எல்லாம் படிச்சிருப்போம். அதில் சூரியன், சந்திரன், 9 கோள்கள், நம்ம கேலக்ஸி நிறையா நம்ம படிச்சிருப்போம். அது படிக்கும் பொழுது அதை பற்றி கேட்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ தூரமா, இவ்வளோ சூரியன்லாம் அவ்வளோ வல்லமை உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பார்த்து அதிசயப்பட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் கூட என்ன பண்ணிடும், ஒளிந்து போயிடும். ஒரு நாள் தேவன் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவார். அது வரைக்கும் இந்த வானமும் இந்த பூமியும் என்ன பண்ணி தான் இருக்கும், நிலையாக தான் இருக்கும். ஆனால் அது கூட ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஏன் ஒளிந்து போகாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தை தான் நம்மளுடைய தேவனாகிய ஆண்டவர். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. எப்பவும் அவர் இருக்கார். நம்ம எவ்வளோ தூரம் முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு, இப்போ நம்ம பைபிளில் முதல் வசனம் என்ன, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்குல்ல, அங்கே நின்றுட்டு நம்ம பார்த்தா கூட அதுக்கு முன்பாகவும் தேவன் இருக்கிறார். ஸோ அவருக்கு எங்கே அவர் ஆரம்பித்தார், எங்கே இருந்தார், என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோவா தேவன் எங்கேயும் நிறைந்து எப்போதும் அவர் இருக்கிறாரு, இருந்து கொண்டு இருக்கிறார். ஸோ அவருடைய வார்த்தை, அவராகிய வார்த்தை என்றைக்குமே என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது, மாறி போகாது. நம்ம யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் நமக்கு தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமேன். பார்த்தீங்களா, எவ்வளோ வசனம் எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பரிபூர்ணமான வசனமாக இருக்குல்ல. எப்படி நான் அடிக்கடி அந்த நல்லா இருக்கும். அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் அதை வாசிக்கும்போது அதுதான் அவர்கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு 3 விதமான காரியத்தையும் ஒரே வசனத்தில் கொண்டு வந்தது போல் இருக்கும். ஸோ அந்த வார்த்தையாகிய ஆண்டவர், அவர் நம்மளோட வாழ்க்கையில் அவர் வார்த்தையை கொண்டு என்ன நமக்கு சொல்ல இருக்கிறாரு, என்ன செய்ய இருக்கிறாருன்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1:25வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமேன். பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே கேட்டது போல் கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அதாவது சுவிசேஷமாக இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள், அது நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வார்த்தைகள் மாறுறது கிடையாது. நம்ம பைபிளில் பாருங்கள், நம்ம எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், எழுத்தின் உறுப்பு கூட என்ன ஆகாதான், நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லிலாம் நம்ம ஏற்கனவே நம்மளோட செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ தேவன் சங்கீதம் 138:2 சொல்லியிருக்கிறாரு, அவரோட சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவரோட வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரா, மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஸோ அவரோட வார்த்தையோட ஒரு சின்ன எழுத்தோட உறுப்பு கூட அது எப்படி போகாதான், ஒளிந்து போகாது, நிறைவேறாமல் போகாது, வல்லமை இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது.
நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென், ஆமென். பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனம் எப்படி வருதா நம்ம கிட்ட? வல்லமையோடு, பரிசுத்த ஆவியோடு. அதாவது அந்த வசனத்தை வந்து நம்ம கேட்கும் போதே அதில் இருக்கிற வல்லமை வந்து நம்ம உணர முடியும். ஒரு வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வரும்போது, இப்போ தீர்க்க தரிசனத்தில் நம்ம நிறையா வார்த்தைகள் நம்மளை நோக்கி வரும். சில வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அப்படியே நமக்கு மெய்சில் இருக்கும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமையோடு தேவனிடத்துல அது புறப்பட்டு வருகிறது. ஏன்னு சொன்னால் வார்த்தை தான் அவர். ஸோ அவருடைய வல்லமையை தான் வெளிப்படுத்துகிறது அவருடைய வார்த்தைகள். அப்போ வல்லமையோடு வெளிப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியோட அது கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியோட துணையோடு, பரிசுத்த ஆவியானவரோட அது என்ன சொல்கிறது, வழி நடத்துதல் எல்லாமே நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள்லேருந்து உண்டாகிறது. ஒரு காரியம் முழு நிச்சயம்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதில் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே இது நமக்கு தான், இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கும் போதே அந்த நிச்சயத்தையும் அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தில் கொண்டு வருகிறது. ஸோ அதை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய அந்த வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளை வல்லமையோடு நமக்கு செயல்படுத்தி காட்டுகிறார். ஒரு காரியம், அதாவது 23வது அதிகாரம் எரேமியா 23:29 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவா அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே வந்து எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை வந்து எப்படி இருக்கான்? அக்கினி. முதலாவது நம்ம வார்த்தைன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் அன்பானவர் எல்லாம் அப்படி நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் தேவன் வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம்னு எதுவும் இல்லை, அவர் பெரிய பராக்கிரமசாலி. எனக்கெலாம் வந்து தேவனை வந்துட்டு நம்ம ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ எனக்கு இந்த காரியம் ரொம்ப பிடிக்கும். தேவன் தான் பெருசு, அவர் தான் அந்த உலகத்தில் சொல்கிறாங்களே கெத்து மாசு அப்படிலாம் சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு காதில் விழும்போது இது தேவனுக்கு தான் சொந்தம், தேவனுக்கு தானே அது செட் ஆகும். ஸோ வந்து எனக்கு அவரை ரொம்ப அமைதியாக அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் அவருடைய காரியங்கள் இருந்தாலும், அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். என் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் அவரை உயர்த்தி கற்பனை பண்ணிக்க முடியுமோ நான் அவ்வளோ கற்பனை பண்ணி தான் நான் வந்து ஆராதனை செய்வேன். நான் ஒரு காரியம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வல்லமை வந்து அவ்வளோ பெரியது. அதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்தோ இல்லை குறைச்சி எடை போட்டோ விட்டுறவே கூடாது. ஸோ வந்து அப்படி உள்ள வல்லமையுள்ள வார்த்தை எப்படி இருக்குதான், அக்கினியை போல் நம்ம இடத்துல கடந்து வருகிறது. அப்படி அக்கினியை போல் கடந்து வரும் பொழுது அடுத்து என்ன இருக்கான், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போல் இருக்கிறது. ஸோ கண்மலைன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். என்ன வச்சு பார்க்கலான்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் எதுவாக வேணால் இருக்கலாம். அதாவது குடும்பத்திலையோ இல்லை குடும்பத்தில் இல்லை இப்போ வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் என்ன தடைகளாக இருக்கலாம். அன்று வனாந்திரத்தில் மோசேக்கு வந்து தேவன் வந்து சொன்னார், இந்த கண்மலை வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காரியம் இருந்தது. தேவன் அதை பார்த்து பேச சொன்னார். ஆனால் அந்த காரியங்கள் வேறு மாதிரி, அவர் அதை அடிச்சுட்டு காரியங்கள் வேறு மாதிரி முடிந்தது. இருந்தாலும் தேவன் அது எதற்காக அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னாரோ, எந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக பேச சொன்னாரோ, அந்த தண்ணீர் அதிலேருந்து புறப்பட்டு வந்தது. வந்தது. அப்போது கண்மலையாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம அதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் வைத்து நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தை வந்து கிரியை செய்து தடைகளை எல்லாம் வந்து என்ன பண்ணும், உடைத்து எறியும். ஏன்னா கண்மலையை வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஒரு சில விஷயம், சின்ன விஷயம் நம்மளோட சுயத்தில் நம்ம ஏதாவது செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதையும் ஜெபிச்சு தான் பண்ணுவோம். ஆனால் சில நேரம் நம்மளோட கற்பனைக்கே எட்டாத பெரிய காரியங்களை யாரால தான் செய்ய முடியும்? நிச்சயம் தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ முழுக்க நம்ம அவரிடத்துல சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்ம முன்னாடி இருக்கிற அந்த தடைகளை, அந்த கண்மலையை நொறுக்கிற சம்மட்டி போல் அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு அதை தூளாக ஆக்கி நம்மளோட தடைகளை சரி செய்வார். ஏன்னா தடைகளை அகற்றி போடுகிறவர், நீக்கி போடுகிறவர் நம்ம முன்பாக செல்லும்போது நம்மளோட தடைகள் எல்லாமே நீங்கி போயிடும். இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 6வது வசனம்.
நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். அதே இது 10வது வசனமும் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். இந்த காரியம் எசேக்கியேல் அவர் தீர்க்கதரிசி அவர் எழுதுறாரு. அவரோட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் வந்து ஒரு இடத்துல, அதாவது அந்த 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், விழுந்த எலும்புகள் கொட்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாரு. தேவன் கேட்குறார், இது வந்து உயிரடையுமா? 3வது வசனத்தில் பாருங்கள், இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொல்லி அவர்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அவர் வந்து ரொம்ப நேக்கா பதில் சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே உயிர் அடையும் ஆண்டவரே, நீங்கள் செஞ்சால், அது நான் தவறாக சொல்லலை, அவரை அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அதை அறிவீர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தேவன் வந்து இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நீ சொல்லுன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அந்த எலும்புகள் எல்லாம் என்ன ஆகுது? ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு மகா பெரிய சேனையாக எழுந்து நிற்கிறது. பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிந்துக்கலாம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் உயிரே இல்லாமல் செத்து மரித்து ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு நாம் நினைக்கிற விஷயங்களை தேவனுடைய வார்த்தை உயிரடைய செய்யும். ஏன்னா வந்துட்டு நம்ம நிறையா பேர் நமக்கே தெரியும், உங்கள் இப்போ பசங்களே கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படிங்கிற, என்னத்தை படிக்கிறான், இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், ஒன்றும் படிக்கலை. அந்த மாதிரி நம்ம சில நேரம் வந்து அது உடனே சொல்ல மாட்டோம். ரொம்ப நம்மளோட நம்பிக்கையை அவங்க வீணடிக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த ஒரு நொந்து போன ஒரு வார்த்தை வரும். ஆனால் அப்படி கூட என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. என்ன உங்கள் வேலை எப்படி இருக்குது? ஐயோ வேறு வழியே இல்லாமல் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி நம்மளோட கணவனோ மனைவியோ எனக்கு வாச்சது இதுதான், அந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்லாமல் விசுவாச வார்த்தைகளை பேசாமல், இல்லை எதுலேயுமே இவரை போல் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, கேட்டதுக்கு என்ன பதில், ஆம் இல்லை அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அந்த மாதிரி நம்ம அவிசுவாச வார்த்தைகளையோ இல்லை விரக்தி நிமித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு காரியங்களையும் நம்ம சொல்லிடக்கூடாது. தேவனால் முடியும். ஏன்னா உலர்ந்த எலும்பு, இப்போ ஒரு விதை இருக்குது, நம்ம தண்ணி ஊற்றுறோம், அந்த மண்ணில் புதைச்சி தண்ணி ஊற்றுறோன்னா அது வளருன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு காரியம் நமக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து ட்ரை, அது எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கூட தெரியல அந்த எலும்புகள், அவங்க இறந்து போயிட்டு. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் வரும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பட்சத்தில் என் தேவனால் எல்லாம் கூடும், அவரோட வார்த்தை இதை செய்து முடிக்கும் நம்ம விசுவாசிக்கிறப்போ அந்த காரியமும் நமக்கு நடக்கும். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். அவங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து பேதுரு வந்து எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி, நீங்கள் தான் செஞ்சீங்க, எப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி எல்லா காரியமும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, அவரை விசுவாசிக்கலை, ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ யாருமே வந்து என்னடா இப்படி அப்படின்ட்டு ஒரு குரூப் இருந்தாலும், இந்த குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ஆமாம் நம்ம செஞ்சுட்டோம்ல, நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்லன்னு சொல்லி அவங்களோட இருதயத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இருதயத்தில் குத்துண்டவங்களா, ஆமாம் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரியுது, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னால், அதாவது பாவத்தை வந்து கண்டித்து உணர்த்துகிறது. அந்த இடத்துல வந்து அதாவது பேதுருவோட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவர் அது வரைக்கும் பயந்து ஓடிட்டு இருந்தார். தேவனுடைய வார்த்தையினால் அவர் பலப்பட்டதுக்கப்புறம் அந்த காரியங்களெல்லாம் சொல்கிறாரு, அவருக்கு பலனை கொடுக்குது. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு உண்டாகுது. ஆமாம் செய்துட்டோம், நாங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு உடனே அவங்க அப்படி குத்துண்டவர்களாக போகாமல் கூட
அவங்க திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையை கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அந்த வார்த்தைகள், அந்த காரியங்கள் வந்து புறப்பட்டு போகும்போது அங்கே வந்து தேவன் கிரியை செய்கிறார். இப்போ பாவத்தை வந்து இப்போ நம்ம சங்கீதத்தில் கூட பார்க்குறோம். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி காரியங்கள் இருக்குது. தேவனுடைய வசனத்தை காத்து நடக்கிறதுனால தானே அப்படின்னு. அப்போ நம்மளுடைய காரியங்கள் ஒரு டைம் நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாம்சத்தில் இருக்கனால ஒரு சில பாவங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நம்மளை நோக்கி வருகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆமாம் உண்மைதான், நான் இது பண்ணுறேன், பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் என்ன செய்யணும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வரோம். அப்போ ஏசப்பா நம்ம கூட வந்து பேசி நம்மளை உணர்த்துவாங்க. நிச்சயம் அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம திரும்ப விழுந்தாலும் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், அப்படியே சர்ப்போ ஒரு தடவை கழுவுனே போயிட்டேன் அப்படின்னு இல்லாமல் திரும்பவும் என்ன செய்வார், எப்படி சேர்த்துக்கலாம், இன்னும் எப்படி நம்ம கிட்ட சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் இருப்பார். நிச்சயமாக நமக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள், பாவத்தை உணர்த்துகிற வார்த்தைகள் நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அதற்கு இடம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம நிறையா சுவிசேஷ கூட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ நம்ம வந்து தேவனால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். புதுசாக தேவனை பற்றி அறிகிற ஜனங்கள் சுவிசேஷ கூட்டங்கள் நம்ம போயிருக்கோம்ல, சின்ன பிள்ளையில போயிருக்கோம். நான்லாம் பார்த்துருக்கேன். அங்கே சின்னதாக இருக்கனால கண்ணை மூடி ஜோம் பண்ணாங்க, இன்னும் இவங்க இப்படி அழுகுறாங்க, ஐயோ பாவம் அப்படின்ட்டு நானும் சோஃபியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ அதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது, ஏன் அவங்க அழுதாங்க. தேவனோட வார்த்தையை தேவனுடைய மனிதர்கள் பேசி கொண்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஏன் அவங்க அழுகுறாங்க, ஏன் இப்படி அழுகுறாங்கன்றது ஏன் அப்படின்னா அவங்களோட பாவத்தை உணர்றாங்க. ஆண்டவரே எவ்வளோ நல்ல ஆண்டவராக நீங்கள் இருக்கிறீங்களே, நாங்கள் வந்து உங்களை எவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே. அந்த அழுகையில் அவங்க என்னென்ன நினச்சாங்கன்னு தெரியாது. நான் நிறைய அது ஒரு உண்மையான தொடுதலாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ தேவனோட வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது, கண்டித்து உணர்த்துது. கண்டித்து உணர்த்துறதுக்கு ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஏன்னா தேவன் வந்து நம்மளை என்ன பண்ண மாட்டார், யாரையுமே கம்பல் பண்ணிவிட்டு நீ செய்வை அப்படின்லாம் செய்யவே மாட்டார். நம்ம அர்ப்பணிக்கிற பட்சத்தில் இப்படி வார்த்தைகள் வந்தும் கண்டுக்காமல் போகிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. எபிரேயரில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு என்ன பண்ணுமா, நம்மளோட யோசனைகள் எல்லாத்தையும் வரையறுக்கிறதா இருக்கிறது அப்படின்னு. அப்போ அது என்ன ஒரு இது சர்ஜரி மாதிரி தான். தேவன் வந்து நம்மளோட இருதயத்தை நீ என்னென்ன பண்ணியிருக்க அந்த வசனம் நம்மளை வரும். ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு தேவன் நம்மளை நோக்கி வரும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்மளை நோக்கி கடந்து வரும்போது நம்ம என்ன செய்யணும், முதலாவது இடம் கொடுக்கணும். இல்லை அதெல்லாம் நிறையா பேர் செய்கிறாங்க, நீங்கள் போங்க போங்க அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா பேர் வந்து அப்படியும் இருக்கிறாங்க. எவ்வளோ வசனங்கள் வார்த்தைகள் அவங்கள நோக்கி வரும் பொழுதும் அதெல்லாம் உதுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படிலாம் இல்லை. ஆனால் தேவன் நம்மளை வந்து கண்டித்து உணர்த்துகிறார் அவருடைய வார்த்தை நிமித்தம். ஏன்னா வந்து பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொன்ன வசனத்தின்படி தான் அவர் நம்மளோட நல்ல தகப்பன். ஸோ நம்ம வந்து வழி மாறினாலும் நமக்கு அப்பப்போ நம்ம எந்த கூட்டத்துக்கு போய் நம்ம உட்கார்றோமோ, என்ன ஒருவேளை யூடியூப்பில் ஏதாவது ஷார்ட்ஸ் நம்ம பார்க்குறோமோ, அதில் யாரை கொண்டாகிலும் ஒரு தேவ மனிதரை கொண்டு தேவன் நம்மோடு என்ன பண்ணுவார், நிச்சயம் பேசுவார், நம்மளோடு இடைப்படுவார். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உணர்த்துகிறது, நம்மை சீர்படுத்துகிறது. திரும்ப வந்து நம்மளுடைய பழைய தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த பங்கை பெற்றுக்கொள்வதுக்கு அது உதவி செய்யுது. நம்ம 95வது சங்கீதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியதான ஒரு காரியம் இருக்கும். 95வது சங்கீதம் 8-11 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆமேன். பார்த்தீங்களா, அதை வாசிக்கும் போதே எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு. உண்மையிலே நம்ம அவங்கள வந்து ப்ளேம் பண்ணலை, இருந்தாலும்
அவர்களை போல் நம்ம என்ன செஞ்சுருக்கக்கூடாது, இனிமே நம்ம இருந்துடக்கூடாது. அவங்க அப்படி இருந்துட்டாங்க பாருங்கள். 40 வருஷம் அவங்க வந்து ரொம்ப தேவன் அவர் எவ்வளோ கிருபையாக இருந்தார். இருந்தாலும் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவங்க இப்படி தான் அங்கே சொன்னது போல் வலுவி போகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் தேவன் அறிந்து தான் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை போல், நீ வந்து சொன்னல கொள்ளையாய் போயிடுவாங்க, என் பிள்ளைங்க இறந்து போயிடுவாங்கன்ற பிள்ளைங்க தான் வந்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பாங்களே ஒழிய இந்த பேசின யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவங்களுக்காகவே அந்த 40 வருஷம் உள்ள அங்கே வனாந்தரத்திலே சுத்த விட்டு அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே இல்லை. இப்போ நமக்கு நம்மளோட இந்த வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும். இளைப்பாறுதல்னால் என்னது? நாம் வந்து பரலோகத்துக்கு போகணும், மறுமையில் தேவனோடு நம்ம வந்து இருக்கணும். அப்படி ஒரு காரியம் நமக்கு வேணும். நம்ம மறுமையில் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும்னா அதற்குரிய ரகசியம் என்னன்னு சொன்னால், தேவன் நம்மை நோக்கி அனுப்புகிற பாவத்தை உணர்த்துகிற வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம உடனே நம்மளுடைய காரியங்களை சீர்படுத்தி கொண்டோன்னு சொன்னால் நிச்சயம் தேவன் அவங்களுக்கு தராத இளைப்பாறுதலை நமக்கு தருவார். ஸோ தேவனை நம்ம ஒரு நாளும் வந்துட்டு லேசாவோ இந்த மாதிரி நினச்சிடாம, அவர் தான் வார்த்தை தான் அவர். ஸோ அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆனவரை கனம் கொடுக்கணும். ஏன்னா அவரை கனம் பண்ணுறவங்களும் தேவன் வந்து நிச்சயமாக கனம் பண்ணுவார். ஸோ நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகளுக்கு நம்ம வந்து செவி சாய்க்கணும், இடம் கொடுக்கணும். ஆண்டவரே இப்போ வந்து சொல்கிறாரு, உன்னோட சிந்தனை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, நீ இப்படி இருக்கிறது சரியில்லை, இப்படி இருக்கலாமா, நீ இங்கேயும் ரெட்ட வேடமாக இருக்கிறியே, அப்படிலாம் இருக்கலாமா. ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, ஆனாலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு சர்டன் டைம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வார், தேவன் நம்ம மேலே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர்றதுக்கு நம்மளே வந்து காரணமாகவும் ஆயிடுவோம். ஸோ தேவன் இப்போ கிருபையின் நேரத்தில் இருக்கிறார். அதனால் நம்மளையே நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம இந்த காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் சீர்பொருந்தி கொள்ளுவோம். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்மளை வந்து நமக்காக என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆமென். நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்தேவானை வந்து தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஸ்தேவான் வந்து நிறைய காரியங்களை வந்து பேசுகிறான். ஆனால் அவர் பேசுகிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்கே பாருங்களேன், 2-3 குரூப் அந்த நாடு சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, லிபர்த்தீனர், சிரேனே பட்டணத்தார் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அலெக்சாந்திரியாவை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் வந்து பிடிக்கல அவர் செய்கிறது. அவரை பார்த்தா, ஸ்தேவானை பார்த்தா கடுப்பாக இருக்குது. என்னடா அவன் அவங்க பேசுகிற காரியத்தில், அதாவது அவர் யாரை பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், அது அவங்களுக்கு பிடிக்கல, உடன்பாடு இல்லை. ஆனாலும் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், 10வது வசனத்தில் அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவங்களால கூடவே இல்லை. அவங்க அவரை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இவன் இவ்வளோ பேசுகிறான், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. காரணம் என்ன, அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தைக்கு எதிராக யார் வந்து பல்லக்கடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அவங்களால கிரியையாக எதுவுமே செய்யவே முடியாது. நம்மளும் இப்போ இருக்கிறோம், நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பக்கத்து ஜனங்கள் இருக்கிறாங்க, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு நான்லாம் என்ன ஸ்கூல் டைமில் இருந்தே நான் பார்த்துருக்கேன், நீ இயேசுவை பற்றி பேசினா என் கூட நீ ஃப்ரெண்டே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன், நம்ம பேசணுன்னா இந்த ஃப்ரெண்டு நமக்கு இல்லை அப்படின்னு. அப்போ சின்ன இதில் இருந்தே வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்றார் போல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது என்ன வரும், எதிர்ப்பு வரும், நிச்சயமாக வரும். அப்போ கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும், என்னடா ஏசப்பா எவ்வளோ நல்லவர், இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பக்கத்தில் போய் சொல்லும் போது நிறைய எதிர்ப்பு வரும், பேச்சுகள் வரும். ஆனாலும் வந்து அவங்களால நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய
சித்தம் இல்லாமல் நம்மளை வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் நம்மளோட தலைமுடியை கூட எண்ணி இருக்கிறாரு. அவரோட சித்தம் இல்லாமல் அது கூட கீழே விழாதுன்னு வசனம் சொல்லுது. வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் வந்து வசனம் தான் அவர், வார்த்தை தான் அவர். அப்படின்ற பட்சத்தில் அவங்க நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமாக அவங்க ஒரு நாள் வந்து நம்ம சார்பில் வருகிறது போல தான் தேவன் வைப்பார். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை நமக்காக யுத்தம் செய்யும். இப்போ நமக்கு எதிராக யார் இருந்தாங்களோ அவங்கள அவர் பார்த்து கொள்வார். ஸோ ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவரோட வார்த்தைகளை விசுவாசத்தோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அதாவது அந்தந்த இடத்துல தேவன் கொடுக்குற ஞானத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும், வார்த்தைகளை பேசணும். ரொம்ப கோபமாக இருக்கிற நேரம் பேசிக்கிட்டேவும் போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஓகே சரி அப்படின்ட்டு திரும்ப எப்படா சந்தர்ப்பம் வரும்னு சொல்லி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தேவானோட முடிவு இரத்த சாட்சி அவர் மறிக்கிறது போல் மறித்தார். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதுவுமே தேவனுடைய சித்தம் தான். அவரை கல்லெறிந்து தான் வந்து கொலை செய்தாங்க. ஆனாலும் அவருடைய தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அவருக்கு அப்படி ஒரு காரியம்தான் தேவன் கொடுத்துருந்தார். அதனால் நம்ம முடிவை யோசிக்க வேணாம். ஏன்னா இப்படி தானே இறந்துட்டாரே, அவர் மேலே அந்த வம்மை வச்சு அவரை கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேணாம். கர்த்தருடைய நாமத்தோட மகிமைக்காக அவர் அப்படி இறந்தார். நம்ம அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்கிறதுக்கு கண்டார்கள். பார்த்தீங்களா, இதுதான் ஸ்தேவானோட வெற்றியே. கண்டிப்பாக அவங்க வந்து அவரை கொலை செய்திருந்தாலும் அவர் எப்படி இருந்தாரா, தேவதூதனோட முகம், அவ்வளவா தேவனுடைய வார்த்தை வல்லமை அபிஷேகம் அவருக்குள்ளே நிறைந்திருந்ததுனால தேவன் அவருக்கு அவர் சித்தப்படி தான் கொடுத்தாரே ஒழிய வேற யாரும் எதுவும் அவரை பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ தேவன் நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான நபர்கள் நம்ம சந்திக்கிறது போல் இருக்கும். ஆனாலும் விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போது தேவன் அங்கு நமக்காக யுத்தம் செய்வார். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்மை புடமிடுகிறது. சங்கீதம் 105:19 நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். இங்கே வந்து யோசேப்பு அவரை குறித்து தாவீது வந்து சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எந்த ஒரு தவறும் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப வந்து நல்ல ஒரு மனுஷனாக அவர் அந்த அந்த காலகட்டத்தில் அவள் வாழ்ந்திருந்தார். எந்த தவறும் செய்யலை. ஆனால் தேவன் அவரை வந்து பெரிய அளவில் உயர்த்தணும்னு சித்தம் வைத்திருந்தார். அந்த சித்தத்தோட ஒரு இதாக ரெஃப்ளெக்ட் மாதிரி தான் வந்து முதையே வந்து அவருக்கு கனவுல வந்து நீ வந்து இவ்வளோ உயர்ந்திருப்ப, நீ இப்படி இருப்பேன்னு சொல்லி அவருக்கு கனவுல காமிச்சாங்க. ஆனால் அவருக்கு அப்போ புரிந்ததான்னு தெரியல, பின்னாட்களில் புரிஞ்சிருக்கும். அப்போ யோசேப்புக்கு வந்து நிறைய பிரச்சனை நமக்கே தெரியும்ல. அவரை வந்து அவ்வளோ நாள் உலகம் தெரியாமல் அவங்க அப்பா கூடயே இருந்த ஒரு பையன். அவருக்கு வந்து நன்மையான காரியம் தான் செய்ய தெரியும், அப்பாவை தெரியும், தேவனை தெரியும், வேறு எந்த ஒரு காரியமும் தெரியாது. ஆனால் ஒரே நாளில் பாருங்களேன், அவருடைய லைஃப் அப்படியே ஃபுல்லாக அது என்ன சொல்கிறது, தலைகீழாக வந்து மாறிடுச்சு. அவங்க சகோதரனால் வெறுக்கப்பட்டு அவங்களும் எதுவும் அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது, பட் எந்த ஒரு பிளானும் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அவரை பிடிச்சி மீதியானையர் கையில் அவங்க வந்து ஒப்பு கொடுத்து விற்று இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் அவர் எந்த தவறுமே செய்யவே இல்லை. ஆனாலும் வந்து யோசேப்பை பாருங்களேன், அடுத்து இருந்த அந்த 13 வருட காலமும் அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அந்த இடத்துலலாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை அவர் பிடித்து கொண்டார். ஒரு இடத்துல கூட நான் இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் செய்யலை, இந்த மாதிரி நான் தண்டிக்கப்படுறதுக்கு ஏன் ஆண்டவரே நீங்கள் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ மௌனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒருவேளை யோசிச்சிருந்தா கூட அவரோட கிரியைகளில் ஏதாவது தவறு நடந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தார்னு தெரில. உண்மையிலே அவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். ஆண்டவரே நாங்களும் அந்த மாதிரி இருக்கணும், எப்படி ஆண்டவரே இவ்வளோ இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா மூவிலெலாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பாருங்களேன், ஒரு இடத்துல கூட அவர் தேவனை முறுமுறுக்கவே இல்லை. அதே நேரத்தில் தேவனை விட்ட மாதிரியும் தெரியல. இன்னொன்று,
ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா, தேவனை வந்துட்டு எனக்கு தான் அவர் எதுவும் செய்யலைல்ல, என்ன தான் அவர் பார்க்காம இருக்கிறார்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுல அவர் சோர்ந்தே போகலை. அவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, நான் உங்களை நேசிப்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எப்படி முடிஞ்சிருக்கும்? எனக்கு இவர் என்ன பண்ணார்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட என்னை எது பண்ணலை, வைக்கலை. நான் ஏன் இன்னும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்? இந்த ஒரு தப்பை மட்டும் செய்வோம் அப்படின்னு கூட அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தான் போர்த்திபாரோட வீட்டில் கிடச்சது. ஆனால் அவர் என்ன பண்ணலை, அந்த இடத்துல சொல்லுவார் பாருங்க, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படி அப்படின்னு. அப்போ என்னமோ தேவன் அவரை ரொம்ப நல்லா வச்சுருந்த மாதிரி அவர் சொல்கிறார். அப்படி தான் நம்ம இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றது அவருக்கே தெரியும். ஆனால் எப்படி பாருங்க, நான் எப்படி பண்ணுவேன் அப்படியே அவ்வளோ ஒரு உண்மையிலே அந்த காரியம், அந்த வார்த்தையெல்லாம் தேவன் எப்படி அவரை சொல்ல வச்சார், அதுதான் விஷயம். அப்போ யோசேப்பை போல் நம்ம உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினா, அதே போல் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை புடமிடப்படுவதற்கும் நம்ம என்ன செய்யணும், விரும்பணும், ஒத்துக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்படி இருக்கிறப்போ தான் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் அவரோட காரியங்களை செய்து முடிக்க முடியும். நிறைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்குறார், நிறைய கொடுத்துருப்பார். நீங்கள் லிஸ்ட் போட்டே வச்சுருப்பீங்க, இது எனக்கு இந்த வருஷம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆனால் இது நடக்கவே இல்லையே. அப்போ அந்த வார்த்தைகளே அதில் சொன்னது போல் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் எது புடமிட்டது? கர்த்தருடைய வசனமே தான். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடச்சிருக்கு, தேவன் கொடுத்துருக்குறாருன்னா அதுக்கு நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்துருவார். ஆனால் தகுதியான பிறகு தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளவும், பெற்றுக்கொள்ளவும், அனுபவிக்கவும் நமக்கு தேவன் கொடுப்பார். ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம யோசிப்பை போல் எப்படி இருக்கணும், பாவத்தை வெறுக்கணும், அதே நேரத்தில் தேவனை விட்டுவிடவே கூடாது. என்ன ஆனாலும் தேவன் பார்த்துக்கொள்வான்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுல சோர்ந்து போயிடவே கூடாது. ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்கக்கூடாது. இது மட்டும்தான் நான் செஞ்சல, அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அது ஒன்று தானே ஆண்டவரே, விடுங்க ஆண்டவரே அப்படின்னு கூட யோசேப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த நாட்கள் அந்த புடமிட்ட நாட்கள் தான் பின்னாட்களில் யோசேப்பு அவரோட சகோதரர்கள் வராங்க இல்லையா, அப்போ நம்மளால என்ன பண்ணியிருப்போம், கோபம் வந்திருக்கோம், இறானி என் கையில் கிடச்சிட்ட, அப்பா வேற இறந்துட்டார், யாக்கோபு ஒரு குறிப்பிட்ட காலக்கப்புறம் இறந்து போகிறார். உடனே அந்த 50வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோன்னா, உங்கள் சகோதரர்லாம் பயந்துட்டுருக்காங்க, நீங்கள் அந்த செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்கிடுவீங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னு சொல்லி செய்தி வரும். அப்போ எவ்வளோ சூப்பராக பேசுவார். அந்த 50வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் 20:21 பயப்படாதீங்க, நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் தேவன் அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறதுபடி நன்மையாக மாற்றினார், பல ஜனங்களை காப்பாற்றும் விதமாக. எவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டார் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை. அப்போ புடமிட்ட காலங்கள் தான் யோசேப்பு அப்படி மாற்றினது. ஒரு தலைவனை ஆகணும், அவர் அவருக்கு நடந்த அந்த துரோகத்தை அவர் மன்னிக்கணும், மன்னிக்கிற ஒரு குணம் வரணும், அவங்க அண்ணன்மாரெல்லாம் திரும்ப பார்க்கும்போது அந்த பழி வாங்குகிற எண்ணம் அவருக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி தான் யோசேப்புக்கு அந்த குறிப்பிட்ட காலங்களை தேவன் அனுமதிச்சாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த காலத்தில் தான் தேவன் அவருக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாவற்றையுமே கொடுத்தார். எதுனாலும் சரி பார்த்துக்கலாம், தாங்கிக்கலாம், நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல குணாதிசயங்களை தேவன் தரார். ஸோ அதனால் நம்மளையும் தேவன் அதே போல் உயர்த்துறதுக்கு ஆவலாக இருக்கிறாரு. அவரோட வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதற்கு நம்ம தகுதியாக இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ள நம்ம கரெக்டான ஒரு ஃபிட்டாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன புடமிடுதல் காரியங்கள் நமக்கும் யோசேப்பை போல் வரும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், யோசேப்பை போல் அர்ப்பணிக்கும் போது தேவன் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்மளை அந்த இடத்துல பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறாரு. எப்படி யோசேப்பு பாருங்களேன், அவங்கள பார்த்து பட்சமாய் பேசினான்னு சொல்லி வரும் வசனம். அந்த வசனம் அப்படி முடியும். அப்போ அப்படிலாம் வருமா நமக்கு? என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்கடா, நீங்கள் என்னை விட்டதுனால நான் எவ்வளோ பாடுபட்டேன், 13 வருஷம்டா அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக நம்மளாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையிலாவது அவனுக்கு அதை உணர்த்திடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க தேவன் யோசேப்பை அப்படியா ரிவெஞ்ச்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. மாறாக தேவனுடைய குணாதிசயங்கள் உடையவராக அவங்களெல்லாம் அணைத்து அரவணைத்து போஷிக்கிறவராக தான் தேவன் யோசேப்பை மாற்றினார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்தாலும் அது நமக்கு நன்மைக்கு தான். ஏன்னா தேவன் எப்போதும்
நல்லவராகவே இருக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு அநீதியோ தீமையோ நம்ம கெட்டு போகணுன்னோ நம்ம கஷ்டப்படணும்னு கண்டிப்பாக இருக்காது. அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளை குணமாக்குறார். எல்லாமே அவரோட வார்த்தையை அனுப்பி தான் நமக்கு எல்லாமே செய்கிறார். ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன், நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த காரியம்லாம் படிக்கும்போது. ஆபிரகாம் அவருக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் அப்போ ஆபிரகாமுக்கு எந்த ஒரு அதுக்கேற்ற சூழ்நிலையே இல்லை. நம்ம இப்போ ரோமர் 4:19 பார்த்தோன்னா அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவே இல்லை. மேபி அவர் 100 வயசானனால அவர் உடல் அளவில் பலவீனமாக இருந்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணலையா, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவே இல்லையா. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ள இருந்த போது கூட தன் சரீரம் செத்து போனதையும் சாராளோட கர்ப்பம் செத்து போனதையும் நினைக்கவே இல்லை. அதை பற்றின ஒரு யோசனை கூட அவருக்கு இல்லவே இல்லை. ஸோ தேவன் நம்மளையும் இந்த மாதிரி நம்மளை பற்றியும் சொல்லணும். யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கிறாருல, அதே போல் ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்கிறது போல் நம்மளும் என்ன பண்ணணும், தேவனே அசந்து போகிற அளவுக்கு நம்ம ஒரு விதமாக அப்படின்னு அவரையே மிரட்டுற மாதிரி தான் ஆபிரகாம் செஞ்சுருப்பார். காரியம் பாருங்களேன். அந்த ஒரு வசனமும் நம்ம அடுத்து பார்க்கலாம். எபிரேயர் 11:18-19 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்னாலே செய்ய முடியாத ஒரு விஷயம் என்ன செஞ்சார், விசுவாசத்தெல்லாம் இருந்தார், ஓகே. ஆனால் தன்னுடைய மகனை என்ன பண்ணுறாரு, இந்த வசனம் வாசிங்கக்கா. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமென். பார்த்தீங்களா, இதுதான் விஷயம். அவர் என்ன பண்ணாரா, கொலை பண்ணா கூட, சாம்பல் ஆனா கூட, அந்த தூள்ல இருந்து கூட என் பிள்ளையை எழுப்பி தர என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி அவர் விசுவாசிச்சார். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தவங்களும், எவ்வளோ தங்களால் எவ்வளோ இப்படிலாம் இருக்க முடியுன்றத தேவனுக்கு காட்டுறாங்க. தேவனே அசந்து போகிற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் காரியங்களை செய்திருக்கிறாங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ஏற்கனவே சொன்னது போல் உயிரற்ற காரியமாக இருக்கலாம். உயிரற்ற காரியம்னு நம்ம நினைக்கிறது, தேவனுக்கு உயிரில்லாத காரியம்னு எதுவுமே கிடையாது. சேர் அவரை பொறுத்தவரை உயிரற்ற காரியம்லாம் கிடையாது. அவர் நினச்சாருன்னா சேருக்கும் என்ன செய்ய முடியும், வார்த்தையை கொடுத்து உயிர் கொடுக்க முடியும். நம்ம நினைப்போம் அது நான் லிவிங், அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம நினைக்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, இது எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு வித பணமாக கூட இருக்கலாம். எங்கேயோ நம்ம இது பண்ணோம், நமக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் அது என்ன பண்ணும், நிச்சயமாக தேவன் நமக்கு தருவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவனுடைய வார்த்தை நமக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும், வார்த்தைகளை பேசணும், விசுவாசமான காரியங்களை சொல்லணும். ஆண்டவரே உங்களால் முடியும், எனக்கு நிச்சயம் நீங்கள் செய்வீங்க. அதே நேரத்தில் தேவன் நம்மளை யோசேப்பை போல புடமிடுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளணும். நம்மை நோக்கி பாவத்தை கண்டிக்கிற மாதிரி காரியங்கள் வரும்போது உடனே நம்ம அர்ப்பணிக்கணும். சரிங்க ஆண்டவரே, இருதயத்தில் குத்துண்டவங்களா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பட்சத்தில் தேவன் அவரோட வார்த்தை இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்கிறது, அவருடைய வார்த்தை குணமாக்குகிறது, அவருடைய வார்த்தை விடுதலை கொடுக்கறது எல்லாமே இருக்குது. இந்த 5 காரியங்களை இன்றைக்கு தேவன் நம்ம இடத்துல கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தடைகள் இருந்தால் அதை நீக்கி போட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. உயிரில்லாத காரியங்களை உயிர் பெற செய்து, எப்படி ஆபிரகாம் நினச்சாரு, ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு அற்புதத்தை தேவன் செய்தாரோ அதே போல் அந்தளவு மோசமாக நம்மளோட நிலைமை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். தேவன் அப்படி இருந்தாலும் அதற்கு மேலே இருந்தாலும் அதை செய்து காட்ட அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, தேவன் வல்லமை உள்ளவர், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை நம்ம இப்போ பார்த்து பிரமிக்கத்தக்கிற எல்லா காரியத்தையும் அவரோட வார்த்தையால் உருவாக்குனார். எடுத்து கையில் கூட அவர் என்ன பண்ணல, செய்யலை. அதை நம்மளை மட்டும்தான் தேவன் நம்மளை அப்படி உருவாக்குனார். அந்த அண்ட சராசரத்தையும் அவருடைய வார்த்தையால் படைத்தார். அப்போ அவர் வார்த்தை, அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் நம்ம யோசிச்சுக்குவோம். அதை நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம், அந்த வார்த்தைக்காக நம்மளை அர்ப்பணிப்போம். அப்பொழுது தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளுடைய எல்லா தடையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், சுகவீனமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ பொருளாதார காரியம் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அதை எல்லாவற்றையும் சரி செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனிடத்துலேருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம்.